மக்களே அனைவருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோ, இது என்ன எதுக்கான வீடியோனா நியூஸ்லெஸ் சீரிஸ்க்கான அடுத்த வீடியோ மக்களே. இப்போ இன்னைக்கு இந்திய நியூஸ் பேப்பர்ல மேக்ஸிமம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நம்மளோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், நம்ம கண்ட்ரியோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து அரௌண்ட் 69 மந்த், அரௌண்ட் 5 இயர்ஸ் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. 3 இங்கே பாருங்க, இந்த நியூஸ் தான் 3.16 வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷனா என்ன, ஹோல்சேல் இன்ஃப்ளேஷனா என்ன, ரீட்டைல் இன்ஃப்ளேஷனுக்கு பேஸ் இயர் என்ன. இப்போ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் குறைச்சிருக்காங்களா, இதனால வந்து நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசியில ஆர்பிஐ என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, லைக் அந்த மாதிரி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, முதல்ல வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷனா என்ன மக்களே. ரீட்டைல் இப்போ உங்களை இந்த மாதிரி கன்சியூமர் போய் ரீட்டைல் ஷாப்ல நமக்கு தேவையான சில்லறை விலையா, லைக் தமிழ்ல அந்த மாதிரி சொல்லுவோமா, அந்த ரீட்டைல் ஷாப்ல போயிட்டு ஒரு பொருளை வாங்குறப்போ போன மந்த்துக்கு இந்த மந்த்துக்கு எவ்வளவு வந்து ஏறி இருக்கு, விலைவாசி எவ்வளவு ஏறி இருக்குன்னு பேசுறோம்ல, அந்த இண்டெக்ஸ் தான் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா, அது இப்போ ரெடியூஸ் ஆயிருக்கு, 3.16 ஆயிருக்கு. போன மார்ச்ல வந்து 3.34 இருந்தது, இப்போ 3.16 ரெடியூஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து போன இயர் அக்டோபர் 2024 ரெக்கார்ட் ஐயா 6.21 இருந்தது மக்களே. அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் ரெடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பேஸ் இயர் என்ன, எந்த இண்டெக்ஸ் ஒரு பர்சன்டேஜ் சொன்னாலுமே அதுக்கு பேஸ் இயர்னு இருக்கும்ல. இதோட பேஸ் இயர் வந்து 2012, ஃபினான்ஷியல் இயர் 2012. ஓகேங்களா, அதுதான். ஓகே, இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். கரண்ட் மினிஸ்டர் போர்ட்ஃபோலியோ யாருன்னா ராவோ இந்தர்ஜித் சிங். ஓகேங்களா, அவர் குருகிராம் ஹரியானாவை சேர்ந்தவர். இந்த டீட்டெயிலாம் பார்க்கணும். ஓகேங்களா, அடுத்து ஹோல்சேல் இன்ஃப்ளேஷனா என்ன. ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் இப்போ இந்த நியூஸ்ல இல்லை, ஆனால் நெக்ஸ்ட் வரும். ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் பற்றி இப்போ சொல்லிடுறேன். ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் ஆனால் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஹோல்சேல் ஷாப் இருக்குல்ல, மொத்த விலை கடைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதாவது நம்ம ரீட்டைல் ஷாப்ல நம்ம கன்சியூமர் போய் இங்கே வாங்குறது, அந்த கடையோட ஓனர்லாம் போயிட்டு ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டு வருவார்ல, அந்த ஹோல்சேல் ஷாப்ல எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்கு, போன மந்த்துக்கு இந்த மந்த்துக்கு எவ்வளோ இன்ஃப்ளேஷன் மாறி இருக்கு அப்படின்னு பற்றி சொல்ற இண்டெக்ஸ் தான் ஹோல்சேல் இண்டெக்ஸ். ஓகேங்களா, ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன். அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு லேட்டரா இப்போ இந்த ஏப்ரலுக்கு என்னன்னு திருப்பி வரும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்துடும். ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் புரிஞ்சுதா, பேஸ் இயர் சொல்லிட்டோமா, ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் என்னன்னு சொல்லிட்டோமா, யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டோமா. இப்போ இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இப்போ ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ இதனால நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசி எப்போ ஜூன்ல நடக்க போகுது, அதில் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியில் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு மக்களே, நீங்களே கெஸ் பண்ணுங்க. இப்போ குறைஞ்சிருக்கிறதால கண்டிப்பாக நம்ம ரெப்போ ரேட் குறைக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா, ஏன்னா ஃபுட் ப்ரைஸஸ் எல்லாமே கம்மியாக இருக்கு. ஓகேங்களா, ஃபுட் ப்ரைஸ், வெஜிடபிள் பல்சஸ் எல்லாமே கம்மியாக இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து எக்கனாமியில மணி சர்க்குலேஷன் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு என்ன நினைப்பாங்கன்னா ரெப்போ ரேட்டை குறைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கெஸ் பண்ணலாம் குறைக்க வாய்ப்பு, மேபி அதே ஸ்டான்ஸ்ல இருக்கலாம், அதற்கு குறைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அதனால ஸ்டான்ஸ் கூட அகாமடேட்டிவ் அப்படின்னு வச்சிருந்தாங்க லாஸ்ட் மானிட்டரி பாலிசியில். ஓகேங்களா, இதெல்லாம் ரீகால் பண்ணீங்க. அகாமடேட்டிவ்னா என்ன, நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசி இருக்க போகுதுன்னு சொல்றது தான் அந்த இண்டிகேஷன் தான் அகாமடேட்டிவ். அப்போ நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசியில் கண்டிப்பாக நம்மளோட ரெப்போ ரேட்டோட ரெடியூஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த நியூஸ் வந்து தான் மக்கள். ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் கரண்டா வந்து 3.16 ஏப்ரல் 2025 3.16 வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் தனியாக வரும், நம்ம அதையும் போடுவோம். நன்றி மக்களே, என் பண்ணிடலாமா?